நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. இந்த சபையில் நியூட்ராசிட்டிகல்ஸை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. இது என்னுடைய 3வது ஸ்பீச், நம்ம டெல்டா குழுமத்தில் 3வது ஸ்பீச். முதல் ஸ்பீச்சில் நியூட்ராசிட்டிகல்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்தது, அதோடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த வரிசையில் கிட்டத்தட்ட 11 வாரங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் வழியா எந்த பிரச்சனைகளை நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி 11 வாரங்களுக்கு ஒரு எயில்மெண்ட்டா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் பிரபு சாரும் அன்னைக்கு பேசியிருந்தோம். அந்த வரிசையில முதலாவதாக நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு, 3-4 வாரங்களுக்கு முன்பு டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், ரைட்டா? ஸோ அது பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல அது எந்த மாதிரி ஒரு கண்டிஷன், அதுக்கு எந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் இருக்கு, எப்படி அதை கண்ட்ரோல்ல கொண்டு நாளடைவில் அது இல்லாமலேயே ஆக்கிடலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2வது காமன் ப்ராப்ளம், விச் இஸ் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், இல்லையா? ஸோ அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் என்னுடைய ப்ரெசன்டேஷனை ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதான்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. நன்றி. நியூட்ராசிட்டிகல்ஸ் ஃபார் கார்டியாக் ஹெல்த், இதுதான் இன்றைய தலைப்பு. ஓகே, நியூட்ராசிட்டிகல்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்படி புதுசா அட்டன் பண்றவங்களுக்கும் ஒரு ஐடியாக்காக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். உணவு மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல இருந்து எடுக்கப்படுற தாது பொருட்களாலேயே பலவிதமான நோய்களையும் எயில்மெண்ட்ஸ்களையும் கையாள முடியும். ஓகே, மருந்து எஸ், அது ஒரு சைடு, ஒரு செக்மெண்ட் குணப்படுத்துவதற்கு, இன்னொன்னு இது கையாளுவதற்கு, ரைட்டா? ஸோ அதுதான், இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நியூட்ராசிட்டிகல்ஸ் அப்படின்ட்டு த வெஸ்டர்ன் வேர்ல்ட் சேஸ். ஓகே, அந்த முறையில பார்க்கச்ச இப்ப நம்மளுடைய சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், அப்புறம் டிசிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன், அதுக்கப்புறம் நம்மளுடைய யுனானி, ரைட்டா? இதை போல பல வகைகள் இருக்கு, இல்லையா? இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உணவுல இருந்து எடுக்கக்கூடிய பல பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்லைடு, நெக்ஸ்ட் ஸ்லைடு தெரியுதுங்களா, இல்ல அதே ஸ்லைட்ல தான் இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்லைடு ஓகே, டிஸ்கஷன்ஸ் டுடே தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே, தெரியுது சார். ஸோ இன்னைக்கு அஜெண்டா இந்த 4 ஐட்டம் தான். 6 ஐட்டம் இருக்கு, அதுல 4 தான். பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட், இதயம் எப்படி இயங்குது, அது எப்படி இயங்கணும், ஒண்ணு. காமன் ஹார்ட் டிசீசஸ், மோஸ்ட் காமன், எந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி கையாளலாம், இதுதான் இன்னைக்கு மெயின் குறிப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, இது என்னை பத்திய ஒரு சின்ன ரைட் அப். ஒரு ஐ எம் an entrepreneur, I am a business graduate, I am an electrical engineer, I run இதை தவிர இந்த நியூட்ராசிட்டிகல்ஸ் கம்பெனி தவிர we also run in an engineering unit where we do multiple things. ஓகே, ஸோ அதுதான் என்னுடைய ஒரு சின்ன இது. ஸோ இது ஒரு சின்ன கேப்ஷன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நவ் ஹார்ட்டுக்கு போகலாம். ஹார்ட்டுக்கு 4 முக்கியமான வேலை, இல்லைங்களா? பம்பிங் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்றோம். பம்பிங் பிளட்னு சொல்றோம். அதான், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஹார்ட் ஆக்சுவலா ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கும். ஏன்னா லங்ஸ் அண்ட் பிரெயின், இதுக்கு போகக்கூடிய பிளட்டுடைய ஃப்ளோ ரேட்டும் ஃப்ரீக்வன்சியும் வேற, உடம்புடைய இதர பாகங்களுக்கு போக வேண்டிய ஃப்ளோ ரேட்டும் ப்ரெஷரும் வேற, ரைட்டா? இதோடைய ப்ரையாரிட்டி யார் நிர்ணயிக்கிறாங்க? ஹார்ட்டும் மூளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நிர்ணயிக்கிறாங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் pumping not only the blood and other hormones and substances to different parts of the body.
ஹார்மோன்ஸ் அப்படின்னா அது கரெக்டான தமிழ் வார்த்தை எனக்கு கிடைக்கல, அதனால நான் அதுக்கு கொடுத்த பேரு இயக்கி அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு ஒரு ஹார்மோனுமே வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும், ரைட்டா? ஸோ இந்த ஹார்மோன்கள் வந்து கரெக்டா உடம்புக்கு போய் உடம்புடைய எல்லா பாகங்கள்லையும் சேர வேண்டிய இடங்கள்ல சேர்ந்து, இதுக்கு ரியாக்டர்ஸ் ஆக்டிவேட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதை போய் இது சேரணும். அப்படி சேர்ந்ததுனா தான் அது வேலை செய்யும். ஸோ அது கரெக்டா அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஹார்ட் கிட்ட தான் இருக்கு, ரைட்டா? அதுக்கப்புறம் ரிசீவிங் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேரிங் மெட்டபாலிக் வேஸ்ட் அண்ட் பம்பிங் இட் டு த அதர் பார்ட் ஃபார் இது. அதாவது பிளட்டுக்கு ஆக்சிஜன் வேணும், எங்கேருந்து கிடைக்கும்? லங்ஸ்ல இருந்து தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த லங்ஸ்ல இருந்து பிளட்டை உள்ள அனுப்பிச்சு ஃப்ரெஷ்ஷா ஆக்சிஜன் பைண்ட் ஆனோன்னு அதை எடுத்து பம்ப் பண்ணி உடம்புடைய இதர பாகங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் தான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட். ஓகே, இப்ப ஹார்ட்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து நெக்ஸ்ட் இது ஒரு சின்ன வீடியோ, அந்த வீடியோ அப்புறம் பார்க்கலாம். காமனா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுப்போம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, ரைட்டா? இது வேற ஒண்ணும் இல்லை, இது வந்து மயோகார்டியா அப்படின்னாலே ரத்தம் போற வழியில ஏதோ தடை இருக்கு, ரைட்டா? இது என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பார்ட்டை டேமேஜ் பண்ணும் இல்லைங்களா? நீங்க ஒண்ணு சிம்பிளா சொல்லணும்னா, டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், பைக் ஆன் பண்ணிட்டீங்க, கியரையும் போட்டீங்க, கிளட்ச் ஆனா பிடிச்சு த்ராட்டில் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க, ரைட்டா? பைக் நகருமா? நகராது. ஆனா இன்ஜின் என்ன ஆகும்? கண்ணா பின்னான்னு ரைஸ் ஆகும், கரெக்டா? ஓகே, இதே தான் ஹார்ட்டுக்குள்ள நடக்கும் இந்த கண்டிஷன்ல, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட் காமன் கண்டிஷன். ரெண்டாவது சிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நம்ம யூஸ் பண்ற ஆட்டோகேட் இல்லைங்க, கரோனரி ஆர்டரி டிசீஸ், ரைட்டா? இது எதனாலன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஃபுட் ஸ்டைல்னால வரலாம், அந்த மாதிரி பல காரணங்கள்னால. சிஏடியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல்லுல எப்படி வந்து இந்த ஸ்டார்டார்ஸ் கர்வி இந்த மாதிரி லேயர்லாம் ஃபார்ம் ஆகுதோ, அதே மாதிரி நம்மளுடைய ஆர்டரிஸ்லையும் இதை போல ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகும். பல ரீசன்ஸ் இருக்கு, ஜெனரல் ஏஜிங்னால வரலாம், சில டெஃபிஷியன்சிஸ்னால வரலாம், ஜெனட்டிக் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், இது போல பல காரணங்கள்னால வரலாம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த செகண்ட் இஷ்யூ. மூணாவது கோஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, பிறவியிலே வந்தது. இது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது ஒரு படத்துல இளையராஜா சொல்லியிருப்பாரு, ஒரு பாட்டிலே சொல்லியிருப்பாரு, அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியில் வல்வினை சூழ்ந்ததா இன்மையை நான் அறியாதா அப்படின்னு பாடியிருப்பாரு. அந்த மாதிரி எனிதிங் விச் இஸ் இன்ஹெரண்ட் இன் யூ பை ஜெனட்டிக்லி பீயிங் இன்ஹெரிட்டட், அதை நம்மளால ஹேண்டில் தான் பண்ண முடியும். அதை எப்படி தீர்க்க முடியும் பார்ப்போம், ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து ஏரித்மியா, இது வந்துட்டு இஸ்கீமியான்னு கூட சொல்லுவாங்க. அதாவது என்ன ஆகும்னா, ஹார்ட் வந்து அடிச்சுட்டே இருக்கும், பட் சடனா ஒரு பீட்டோ இல்ல 2 பீட்டோ ஸ்கிப் பண்ணிடும் ரன்னிங்ல. அதாவது நீங்க கிளட்ச் ஆயில் ஒழுங்கா மாத்தலன்னு வச்சுக்கோங்க, கட 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 அப்படின்னு சத்தம் வரும், அப்புறம் டொக்குன்னு கியர் வரும், கரெக்டா? இதே தான் ஹார்ட்லயும் ஆகும், ரைட்டா? இதனாலையும் சில பாதிப்புகள் இருக்கு, பல பாதிப்புகள். அதாவது உங்களுக்கு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் கொடுக்குற அளவு பாதிப்பு இது தராது, பட் it will still give you some amount of damages, ரைட்டா? அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு less than 1% of the heart problem இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் dilated cardiomyopathy அப்படிங்கிறது. இது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஸ்கின், இது ஹார்ட்டுடைய தோல் கணம் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய ஸ்கின், அதோடைய ஸ்கின் கிடையாது, ஸ்கின்னு சொல்லக்கூடாது, ஹார்ட் மசில். மசில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டைலேட் ஆயிடும், அதாவது இட் பிகம்ஸ் தின் அண்ட் எலாங்கேட்டட். இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் வந்து சைஸ் ஒரு சைடு, இப்ப கிரிக்கெட் பால் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த காலத்துல ரிச்சர்ட்ஸ் எல்லாம் 2 6 அடிச்ச பிறகு முட்டை மாதிரி மாறிடும், கரெக்டா? உங்களுக்கு அது சரியாவே இருக்காது, ரவுண்டாவே இருக்காது, எக்கு மாதிரி ஆயிடும்.
ரைட்டா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த டிலேட்டட் கார்டியோமயோபதியில ஹார்ட் எந்த ஏரியா வீக்கா இருக்கோ, இன்னும் கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க பஞ்சர் ஓட்டுற டியூப் பார்த்திருக்கீங்களா? எங்க வீக்கா இருக்கோ அங்க ஒண்டி வீங்கிக்கும் பாருங்க. கரெக்டா அந்த டியூபை கட்டினா மீதி இடம்லாம் கரெக்டா இருக்கும், இங்க ஒண்டி பெருசா வீங்கி இருக்கும். நாளடைவுல அந்த இடம் மெல்லிசாய் டியூபை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அது டியூப் தூக்கி போட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனா இது ஹார்ட் பண்ண முடியுமா? யோசிக்கணும். ரைட்டா? இந்த கண்டிஷன் ஹார்ட்டுக்கும் வரும். ஓகே, இதுல பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, டைலேட் ஆன உடனே அதோட எலாஸ்டிசிட்டி ஆனா இம்ப்ரூவ் ஆயிடும். அதனால ஹார்ட் என்ன ஆகும், இட் வில் ஸ்லோலி ஸ்டார்ட் பிகமிங் டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் த சைஸ் ஆஃப் த லங். அண்ட் ஹார்ட் வந்து பொசிஷனலா லங்குக்கு ஹார்ட்டுக்கு நேரம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுதான் இருக்கும். ஆக்சுவலா இங்க இருந்து பார்க்கச்சு உங்களுக்கு தெரியும் அந்த கிராஸ் செக்ஷன்ல. சோ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கண்டிஷன் சார் அது. ஹார்ட்டால அடிக்கச்ச லங்கு அழுத்தம், லங்கு உள்ள இன்ஹேல் பண்ணச்சே ஹார்ட் அழுத்தம். ரெண்டுமே உருப்படியா பண்ண முடியாது. ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இது இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. பட் வந்ததுன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராப்ளம். ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ரைட்டா? இன்னொன்னு வந்துட்டு ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி. ஓகே, இதுவும் ஹார்ட் மசில்ல வரக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் தான். சின்னதுன்னு சொல்ல முடியாது, கன்சிடரபிள் டிஃபெக்ட். பட் இதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது வந்து அவ்வளவு காமன் கிடையாது. அந்த கடைசி சொன்னேன் இல்லையா, ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி, தட் இஸ் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனும் ஏரித்மெட்டியாவும் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரலா ஹார்ட்ல நமக்கு வரக்கூடிய இஷ்யூஸ். சரி, ஓகே, இத்தனை நேரம் இஷ்யூ வருதுன்னு சொல்றோம். ஆனா அந்த இஷ்யூ எப்படி வருது அப்படிங்கிறத நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியும். ஏன்னா ஒரு வீடியோ இருக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 3 minutes வீடியோ தான். தட் வில் எக்ஸ்பிளைன். ஓகே, நான் ஷேர் பண்றேன். From the pumping heart muscle to cope with this pressure, they're built to be more elastic. I mean, yeah, voice expand along with the pressure. As we get to the arteries of the arms, we see them become more muscular, giving them more control of their diameter. This is where we start seeing the arteries as more than just static tubes. An artery itself has 3 main layers, or tunics: the tunica externa, media, and intima. Literally the outer, middle, and inner layers of the artery. They all serve a different purpose, and they all come up again in our understanding of cardiovascular disease. The tunica externa, also called the adventitia, gives the artery its general shape and structure. The tunica media is built of a protein called elastin, which, as you can tell by the name, gives the artery some elasticity. But it's also got a layer of contractible muscle around it. Now, this is a different type of muscle from the skeletal muscles in your arms and legs. This smooth muscle surrounds the entire blood vessel, which provides a little more support, but more importantly, it regulates how wide the artery becomes. Why is this so important? Well, the ability to shrink or expand our blood vessels comes in handy in different situations. Let's take a look at exercise, for example. Right now, you're at rest. Your heart is probably beating nice and steady, around 60 to 100 beats per minute. At that rate, about 5 liters of blood will pump out of your heart in the next 60 seconds. It's enough to feed all of your oxygen-hungry tissues at rest, but they get hungrier when you exercise. So in order to ship more oxygen to those tissues, your body increases the heart rate, or how frequently your heart pumps, and stroke volume, the amount of blood squeezed out with each pump. For most of us, that means the 5 liters of blood we were pumping every minute at rest can get up to 13 liters a minute at peak exercise, and even more if you're a trained athlete. That means your arteries have to adjust for 2.5 times more blood volume coming through. They do so by vasodilating. The smooth muscle of the tunica media relaxes, which expands the diameter inside the blood vessel. In a totally different situation, your arteries can vasoconstrict as a way to reduce loss of body heat and stay warm in cold temperatures. Those changes in diameter are all possible thanks to the tunica media, but there's still one more layer to the arteries. The innermost layer, or tunica interna, has a little more smooth muscle and elastin, but most importantly, it's lined with super smooth endothelial cells. These cells have a very important job: provide a low friction surface and make sure blood gets through circulation as smoothly and efficiently as possible. So all in all, these arteries have a thick outer layer, a smooth inner layer, and a middle layer that changes the diameter of the vessel, which is amazingly useful. All of this sets us up to understand how we can go from a free-flowing, smooth blood vessel to a clogged artery. Okay,
So this process isn't something that happens all at once. Arteriosclerosis is the buildup of plaque within an artery to the point where it interferes with normal function, and it can happen in any artery. Some of these conditions get names with a little more pizzazz, though, a little more oomph, where you're like, oh dang, I don't want that. But the pathogenesis is the same. Like when the arteries to the brain get blocked, we call that a stroke, or when the arteries to the heart muscle get blocked, we call that heart attack. And when those organs don't get blood, they don't get oxygen, and that can cause severe damage or sometimes death. There are a few different ways it can begin, but at some point, the endothelial cells become dysfunctional. Remember from earlier, this layer's job is to be as smooth as possible so blood can just flow through. And a bunch of different factors make this condition more likely. Smoking, high blood pressure, diabetes, all predispose an artery to endothelial dysfunction. For instance, smoking reduces the availability of nitric oxide, a chemical that allows the blood vessels to vasodilate, and increases some inflammatory factors that make the blockage even worse. But no matter what causes the dysfunction, now the endothelium lets lipids from the blood sneak under that layer of endothelial cells and into the intima. That starts a process where immune cells are called to the scene, where they enter the intima and oxidize those lipids into foam cells. Foam cells sound cute, but these things are serious. Those immune cells also recruit more smooth muscle to the area, as well as the tough connective tissue collagen, which is definitely not supposed to be there. As a result, instead of a soft bump, you've got a tough, fibrous plaque. That cycle of plaque stacking can continue until blood can barely get through an artery, and that's when the tissue it supplies oxygen to really start to suffer. So again, clogged arteries are the narrowing of arteries from plaque buildup and not some kind of buttery cholesterol fatberg in your blood vessels. But that doesn't mean it's not dangerous. That plaque can break open, which means stacking can continue until blood can barely get through an artery, and that's when the tissue it supplies oxygen to really start to suffer. So again, clogged arteries are the narrowing of arteries from plaque buildup and not some kind of buttery cholesterol fatberg in your blood vessels. But that doesn't mean it's not dangerous. That plaque can break open, which means now there's a blood clot free floating in your arteries. That's why a narrowing of the arteries around the heart is so deadly. If that loose blood clot gets stuck on some plaque in those arteries, oxygen can't get to the heart muscle itself and it can die off. And that's a heart attack. This is one of the reasons why healthcare professionals recommend exercise for preventing heart disease. Thank you. Video பாத்தீங்களா? நல்லா இருந்ததா? So இது என்ன வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. பேசிக்கலா ஒரு ஹார்ட்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது கொலஸ்ட்ரால் ஸ்கேலிங் ஒண்டி தான் வந்து ஆர்டரிஸ்ல சேர்ந்து அது டயோமீட்டரை சின்னதாக்குதுன்னு நினைக்கிறோம். வேறஸ் இன்ஃபிளெக்சிபிலிட்டி, அதாவது ஆர்டரிஸ்ல ஆக்சுவலா நம்ம ஒரு எஸ்டி கேபிள் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் இன்சுலேஷனு, ஒரு ஆர்மர் லேயரு, கோரு, அதுக்கப்புறம் இன்னர் இன்சுலேஷன், அதுக்கப்புறம் உள்ள 3.5 கோரோ 3 கோரோ 4 கோரோ உள்ள கேபிள் போகுது இல்லைங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆர்டரிஸும் இருக்கு. ரைட்டா? ஸோ இதுல வந்துட்டு ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு ஃபங்க்ஷன். இன்னர் அதுல என்ன சொன்னாங்க அந்த வீடியோல? நடுப்புற இருக்கிற லேயர் வந்து இட் ஆக்சுவலி ஹோல்ட்ஸ் த ஸ்ட்ரெங்க் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆக்சுவலா இந்த மிடில் லேயர் இன்சைட் த ஆர்டரி இருக்கு இல்லையா, இட் கேன் எக்ஸ்பேண்ட் அப் டு 10 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ். 10 மடங்கு அதால எக்ஸ்பேண்ட். இது ஒண்டி இல்ல, ஈவன் பீனியல் கிளாண்ட்ஸ் அண்ட் பீனியல் ஏரியான்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல இருக்கிற ஆர்டரிஸும் அதுல இருக்கக்கூடிய வெயின்ஸ் கூட இந்த மாதிரி 10 மடங்கு அதால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதோடைய சைஸ் அண்ட் கெப்பாசிட்டியை, அது எதுக்கு சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். ரைட்? ஸோ இத மாதிரி இருக்குச்சு. நம்ம என்ன கண்டிஷன் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரி, ஓகே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அது எப்படி ஆறுதுங்கிறதையும் பார்த்தாச்சு. இதுக்கு என்ன ரெமெடி இருக்கு அதை அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீன் மறுபடியும். ஷேர் ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் ஷேர். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒரு 4 கண்டிஷன்ஸுக்குமே என்ன ரெமெடி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா we have சார் ஃபுல் ஸ்கிரீன் வரல சார். ஃபுல் ஸ்கிரீன் வரலையா? இதோ வரேன், ஒரு செகண்ட். ஸ்லைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதோ வரேன் சார். ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன், ஒரு செகண்ட்.
So here, your screen sharing is paused. Okay. Okay. So, let me share. Stop share. I will share the new screen. 1 second. இதுக்கான ஒரு நல்ல ஒரு அரிய மூலிகை தான் டெர்மினாலியா அர்ஜுனா. இந்த பிளான்டோடைய பேர் டெர்மினாலியா அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேசுறது கேக்குது இல்லைங்களா? கிளீனா? ஹலோ சார், கேக்குது சார். தெளிவா இருக்குங்க. தெளிவா இருக்கு. ரைட். ஓகே ரைட். இப்ப இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது தெரியுது இல்லைங்களா? இப்ப இந்த வீடியோ தெரியுது. ஃபுல் ஸ்கிரீன் தெரியுது. ஓகே. ஆனா அந்த வீடியோ யூடியூப் இது இல்ல, வீடியோ வரலையா? சரி, இப்பதான் ஃபுல் ஸ்கிரீன் இப்பதான் வருது. ஓகே. லெட் மீ see. இந்த வீடியோ சார் உள்ளுக்குள்ள கிளிக் பண்ணனும் சார். உள்ளுக்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் இருந்ததுன்னா கிளிக் பண்ணீங்கன்னா வரும். ஓகே. லெட் மீ see. 1 minute. Let me just see. Okay. Terminalia Arjuna. இதுதான் என்னோட current screen. Okay. I am sharing this. Okay. And இப்ப தெரிஞ்சிருக்கும். இப்ப ஷேர் போட்டிருக்கேன். இப்ப வந்திருக்கும். இப்ப தெரியுதுங்களா? யூசர்ஸ் ஆஃப் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன் தெரியுதுங்களா? சார் யூஸ் ஆஃப் அர்ஜுனா தெரியுது சார். தெரியுதா? Okay. Let me play this. Okay. Right. So இந்த டெர்மினாலியா அர்ஜுனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது தமிழ்ல பேசிக்கலா மருதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மருத மரம், ரைட்டுங்களா? அந்த மருத மரத்துடைய பட்டை, மரத்துல மருத மரம் பழம் இருக்கு, இலைக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் எயில்மெண்ட்டுக்கு நம்ம பார்க்க போறது மருத மரத்துடைய பட்டை, ரைட்டுங்களா? ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன, மருத மர பட்டையோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இப்ப இந்த வீடியோல பாருங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes. கார்டியோ ப்ரொடெக்டிவ். இதுல இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ், கிளைகோசைட்ஸ், சாப்போனின்ஸ் இது எல்லாமே யூஸ்ஃபுல். ஒவ்வொன்றும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இவங்க போட்டிருக்காங்க பாருங்க, டயூரெட்டிக் அண்ட் ஹைப்போலிபிடமிக்னு போட்டிருக்காங்க. பேசிக்கலா இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன்னா என்ன? பிபி ஷூட்டப் ஆகுது, ரைட்டுங்களா? பிபி ஷூட்டப் ஆகிறதுக்கு பல காரணம் என்னன்னா, the flexibility of your of the muscles, that is the middle layer, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டரியோட மிடில் லேயர் has to be in tune with response to brain signal, ரைட்டுங்களா? இது லைக் பிரெயின் கொடுக்குற சிக்னலுக்கும் இது எக்ஸ்பேண்ட் ஆகிற ரேட்டுக்கும் டைம் டிஃபரன்ஸ் இருக்கப்ப அது வழியா போகக்கூடிய பிளட் ஆனது கொஞ்சம் ப்ரெஷர் அழுத்தி வென்ச்சுரைஸ் பண்ணப்பட்டு அதிக ப்ரெஷரோட வெளியில வரும், ரைட்டா? இது காரணம் the response rate of the heart, that arterial muscle இருக்கு இல்லைங்களா, இருக்கு. the muscle is responding but it is responding slowly. அதுதான் ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணம். அத இந்த அர்ஜுனா அட்ரஸ் பண்ணும். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. இது அர்ஜுனா டீங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. இது அர்ஜுனாவுடைய பட்டை இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட், அதுல இருந்து எடுத்து அதை டைரக்டா அவங்க அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டைரக்டா நீங்க பாயில் பண்ணி வாட்டர் எக்ஸ்ட்ராக்டா சாப்பிடுறதா இருக்கு. அதுதான் அர்ஜுனா டீ சொல்றாங்க.
ஸோ மெயினா 3 ப்ராப்ளம்: ஹார்ட் பிளாக்கேஜ், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் மசில் ஸ்ட்ரென்த். இந்த 3த்தையுமே இந்த அர்ஜுனா அட்ரஸ் பண்ணுது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுல என்னெல்லாம் இருக்கு, எதனால இவ்வளவு ஒரு பொருள் வேலை செய்யுதுன்னா அதுல ஏதோ இருக்கணும், அதனாலதான் வேலை செய்யுது. ரைட்டா? என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதுல எந்த ஒரு பொட்டானிக்கல் சோர்ஸா இருந்தாலும் அதுல காமனா இருக்கக்கூடியது வந்து டேனின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து டிஃபரண்ட் டைப்ஸ். ஓகே, ஆஃப் ஆக்சுவலா இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் என்சைம்ஸ். இதெல்லாம் தீஸ் ஆர் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இதுல இருக்கக்கூடியது. டேனின்ஸ், ஃபிளாவினாய்ட்ஸ், அதே மாதிரி இந்த பாலிஃபைட்டால்ஸ், இது எல்லாமே வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் which are there in the botanical sources. இதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த கார்லிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, கார்லிக் ஆசிட் அது இருக்கு. இது வந்து கார்லிக் ஆசிட் இதுல ஒன்றும் இல்ல, பூண்டுலயும் இருக்கு, கார்லிக்லயும் இருக்கு கார்லிக் ஆசிட். ஓகே, இது முக்கியமா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பைட்டோஸ்டிரோல், மெக்னீசியம், ஜிங்க், கால்சியம் போட்டிருக்காங்க இதுல. பட் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் நைட்ரிக் ஆசிட். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஏன்னா உங்களுக்கு நைட்ரேட் உடைய லெவல் குறைஞ்சதுனாலே ஆர்டரியில ஸ்கேலிங் இன்க்ரீஸ் ஆகும். பேசிக்கலி நைட்ரேட் லெவல் அதிகமாகவும் ஆகக்கூடாது. அதுதான் வந்து அதை கண்ட்ரோல் பண்றது தான் எது, உங்களுடைய லிவரும் கிட்னியும். எந்த அளவு ஆஃப் நைட்ரேட் நீங்க இருக்கணுமோ அந்த அளவு. ரைட்டா? ஸோ அது இதுல இருக்கு. முக்கியமான விஷயம் கார்டியோ மயோபதி லைக் ஆன்ஜீனியா, ஹார்ட் ஃபெயிலியர். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்ஜீனியா இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் பேசிக்கலி ஆன்ஜியோபிளாஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஆன்ஜியோபிளாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டென்ட் வைக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, பிளாக் பண்ணி கிளியர் பண்ணி. போஸ்ட் சர்ஜிக்கல் ரெக்கவரியில கூட ஆன்ஜீனியல் பெயின் இருக்கும். ஆனா அர்ஜுனா வில் ஹெல்ப் யூ டு ஓவர் கம் தட் பெயின் அண்ட் இட் வில் ரெடியூஸ் த போஸ்ட் சர்ஜிக்கல் பெயின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருந்தா நீங்க ஆன்ஜினியா ஸ்டேஜுக்கே போக மாட்டீங்க. சரி, சாப்பிடல, நீங்க ஆன்ஜினியா ஆயாச்சு, ஸ்டென்ட் வச்சாச்சு, ரெக்கவர் ஆகணும். அப்படி இருக்கச்சே அந்த போஸ்ட் சர்ஜிக்கல் ரெக்கவரிக்கு இது ஹெல்ப் பண்ணும். முக்கியமான விஷயம் கொலஸ்ட்ரால்ல எல்டிஎல். ஓகே, ஸோ கொலஸ்ட்ரால்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெச்டிஎல், எல்டிஎல் அண்ட் விஎல்டிஎல்னு 3 விதமான கொலஸ்ட்ரால் இருக்கும். ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், ஹெச்டிஎல்னா, எல்டிஎல்னா லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், அண்ட் கடைசியா வந்து விஎல்டிஎல் அப்படின்னா வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். இதுல ரொம்ப டேஞ்சரஸ் யாருன்னா 3வது ஐட்டம் விஎல்டிஎல். அதுக்கு நெக்ஸ்ட் டேஞ்சரஸ் வந்து எல்டிஎல். ஹெச்டிஎல் இஸ் த குட் கொலஸ்ட்ரால். ஓகே, ஸோ கொலஸ்ட்ரால் இஸ் எசென்சியல் ஃபார் த பாடி. பட் என்ன கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு இருக்கு, அதோட ரேஷியோ எப்படி இருக்குங்கிறது முக்கியம். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த வீடியோ. நெக்ஸ்ட் வந்துட்டு this is about the product, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டாப் ஷேரிங். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னென்ன ஹார்ட்ல காமன் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தோம், அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஆக்சுவலா ஆறுதுங்கிற வீடியோவும் பார்த்தோம். 3வது வீடியோல அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு மருத மரம் எப்படி அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றதுங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னுடைய இன்னைக்கு ப்ரெசன்டேஷனுடைய சாராம்சங்கள், முக்கியமான சாராம்சங்கள். இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வி கேன் ஆக்சுவலி கோ ஃபார் கேள்வி பதில்கள் போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்ணிடுறேன், ஒரு செகண்ட். ஸோ தட் எனி questions or anything you can directly send a mail or you can send it to me on WhatsApp or whatever it is. நீங்க டைரக்டாகவும் தொடர்பு கொள்ளலாம். இது என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் தெரியுதுங்களா, ஷேர் ஆச்சா ஸ்கிரீனு, தெரியுதுங்களா ஸ்கிரீனு? ஹலோ, தெரியுது சார், தெரியுது. ஃபுல் ஸ்கிரீன் வரல. ஓகே,
Okay. This is the screen, current screen. Share. ஷேர் ஆகல, இன்னும் ஷேர் ஆகல. இப்பதான் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபுல் ஸ்கிரீன். இப்ப தெரியுதுங்களா என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ்? தெரியுது சார். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் அஸ். நீங்க இதெல்லாம் எங்களுடைய வெப்சைட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் இது டீடைல்ஸ். ஒன்று இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கனாலும் டைரக்ட்லி இட் வில் டேக் யூ டு அவர் வெப்சைட் வேர் யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், கேள்விகள் இப்போ கேட்கறது கேட்கலாம். இது தவிர ஏன்னா எந்த கேள்வியுமே யோசிக்கிறதே தான் வரும் இல்லைங்களா? ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி கேள்வியே இல்லைன்னா ரெண்டே காரணம் தான் இருக்கும். ஒண்ணுமே புரியாம இருந்திருக்கும், இல்லை எல்லாமே புரிஞ்சிருக்கும். ரைட்டா? ரெண்டாவது சிச்சுவேஷன் ரொம்ப ரேர். ரைட்டா? டெஃபினட்டா உங்களுக்குள்ள கேள்விகள் வரும். வரச்சு இப்ப வர கேள்விகளை இப்ப கேளுங்க, அப்புறமா வர கேள்விகளை அப்புறமாவும் கேட்கலாம் நீங்க. இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர், மற்றபடி என்னுடைய கம்பெனி வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் திஸ் திங் அண்ட் திஸ் இஸ் ஒன் ப்ராடக்ட் வி ஆக்சுவலி மேக், த ஹார்ட் லைஃப் அப்படின்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் டெர்மினாலியா அர்ஜுனாவை பத்தி ஒண்டி தான் பாத்தீங்க. இதுல வந்து வி ஹாவ் அர்ஜுனா இன் காம்பினேஷன் வித் 2 more திங்ஸ். குகல் அப்படின்னு சொல்றோம். குகல் இஸ் நத்திங் பட் இந்தியன் பிராங்கிஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான செடியிலேருந்து வரக்கூடிய கம். ரைட்டா? ஸோ இதுவும் அர்ஜுனாவும் சேர்றப்ப ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும். அது வந்து இட் இஸ் என்ன சொல்றது, எக்ஸ்ப்ளோரேட்டிவ் பொட்டானிக்கல் ஸ்டடி. ரைட்டலா? ஓகே. ஸோ ஒரு ஹெல்த்தி லைஃபுக்கு வந்துட்டு என்னென்ன தேவைகள்ங்கிறத சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களால ஃபாலோ பண்றதை ஃபாலோ பண்ணுங்க. முடியாதவங்க நம்ம ஹார்ட் லைஃப் சாப்பிடலாம். Thank you. I am ending the presentation now. Now I am open to take question and answers.